ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன். இந்த பாட்டிலில் என்ன இருக்குன்னா கேழ்வரகு சத்து மாவு. இதை நம்ம எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். டிஃபன் சாப்பிடாம இது மட்டுமே சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு 2 கப்பு குடிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இனிப்பாக வேணுன்றவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் சால்ட்டே போட்டு குடிக்கலாம். நான் ஸ்வீட்டாக சாப்பிட போகிறேன், அதனால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப ஹெல்த்தி. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, அதனால் ஒயிட் சுகரே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம காசும்போது நல்லா கட்டியாகிடும். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு ஒரு கிளாஸ்ன்னு ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். இதை காசிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வச்சு கலர்னிங்கனாலே கட்டி ஆகிடும். இந்த கேழ்வரகு சத்து மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 30 வகையான பொருள்கள் இருக்குது. கேழ்வரகு, சோளம், கம்பு, மக்காச்சோளம், சிறுதானிய வகையில் குதிரைவாளி, திணை, சாமை, பனிவிறகு, அப்புறம் அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பரிசி, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை சம்பா தான் சொல்லிட்டேனே. அதையே 100 வாட்டி சொல்லணுமா மாப்பிள்ளை சம்பான்னு? நல்லா இருக்கு. கருப்பு கவுளி அரிசி, அப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, சம்பா, இது பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை அப்படின்னு சொல்லிட்டு 30 வகையான ஐட்டம். இதில் நம்மளுக்கு வேணும் வேணான்றதெல்லாம் நம்ம விருப்பம்தான். அது 1/2 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ சோளம், 1/2 கிலோ கம்புக்கு நீங்கள் 200 கிராம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பாதாம், முந்திரி கூட நம்ம 200 சேர்த்துக்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏலக்காய் 25 கிராம் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம உடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய செஞ்சுக்கலாம். இது ஒன்று நம்ம செஞ்சாலுமே 8 மாத குழந்தையிலேருந்து நம்ம எவ்வளோ வயசுன்னு கணக்கு கிடையாது. உயிருக்க வரைக்கும் இதையே சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைச்சிடும். காலையில் டிஃபனுக்கு பதில் இதையே சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் ஃபுல்லும் கிடச்சிடும். இது நல்லா கட்டியாகட்டும். நம்ம அப்படியே விட்டோம்னா இதுவாகிடும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறிட்டே இருப்போம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த டைம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். நல்லா பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் கடையில் நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா காசு அதிகமாக கொடுத்து வாங்கி ஒரு வாரம் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 5 டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதிலே பாதி பாக்கெட் காலி ஆகிடும். ரேட்டும் அதிகமாக இருக்கும். சுவைக்காக அவங்க நிறைய ஏலக்காய் சேர்த்து வாசனையாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்காது. இதை நம்ம வீட்டிலையே இந்த பொருளெல்லாம் வாங்கி லைட்டாக வறுத்து நீங்கள் மிஷின்லையோ இல்லை மிக்சிலேயோ கொடுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம வறுக்கிறதுனால பூச்சி போட்டு வராமல் பவுட்ரு கட்டியாகாமல் இருக்கும். அதனால் வறுத்து அரைச்சிக்கலாம். இந்த கஞ்சி தான் நான் காசுறேன். ஆனால் இந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தது என்னோடய அக்கா தான். மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு நான் வீடியோ போட்டேன்.
நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா அப்படின்னு. இப்போ இருக்க எந்த குழந்தைங்களுமே சாப்பிட மாட்டேன்து, அதனால் இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம நல்லதுன்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. அது வார்த்தையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எதுவுமே நல்லதுனாலே முதல் எதிரி ஓரம் கட்டி வைங்க உங்களை. என்னங்க சிரிப்பு? உண்மை தானே? நல்லதுன்னு இந்த வார்த்தையை சொல்கிறவ கூட ஓரணும் கட்டி வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். எந்த காரணம் சொல்லவே இல்லை. தொட்டாலே ஷாக் அடிக்கும். ஐயோ ராணி மேடமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈபியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். கேழ்வரகு சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் காலையில் லைட்டாக ஒரு இட்லி, ஒரு தோசை, இல்லை ஒரு பழம் எடுத்துகிட்டு 2 கப்பு குடிச்சிங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.